அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இக்காணொளியில் நாம் காண இருப்பது வகுப்பு 5 தமிழ் பருவம் 1 இயல் 3 மொழியோடு விளையாடு. பக்கம் எண் 66. மொழியோடு விளையாடு பகுதியில் முதல்ல கண்டுபிடித்து எழுதுக. 6 கோடிட்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோடிட்ட இடத்துக்கும் ஒரு வினா. அந்த வினாவுக்கு பதில் கீழே இருக்க அட்டவணையில் கண்டுபிடிச்சி எழுதணும். ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்காங்க. மனம் மிக்க மலர், அது என்ன? அவங்க ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. மல்லிகை டேஷில் மல்லிகைன்னு எழுதிக்கணும். இரண்டாவது, சிலந்திக்கு எத்தனை கால்கள் கண்டுபிடிங்க. 8 இல்லையா? 8 அங்கே இருக்குது பாருங்கள். 8 ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது 3, பந்தை அடிக்க உதவுவது மட்டை. 3வது லைனில் கீழே இருந்து மேலே வரைக்கும் குடிச்சிக்கலாம். பந்தை அடிக்க உதவுவது மட்டை. அடுத்து 4, பசுவின் உணவு டேஷில். பசுவின் உணவு என்ன? புல் இல்லையா? கடைசி வரிசையில் மேலேயே புல் இருக்குது பாருங்கள். புல் ரவுண்ட் பண்ணிவிட்டு டேஷில் புல்னு எழுதணும். அடுத்து 5, மீன் பிடிக்க உதவும். மீன் பிடிக்க உதவுவது என்ன? வலை. வாலை குறுக்கல்ல வந்திருக்கு பாருங்கள். வாலை கீழே வந்திருக்கு. வலையை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது, ஒரு தின்பண்டம். என்ன தின்பண்டம்? கீழ் லைனில் வந்திருக்கு பாருங்கள். வலதுலேருந்து இடம் வந்திருக்கு இல்லையா? அப்பம் எழுதிக்கிங்க. அப்பத்தை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, மனமிக்க மலர் மல்லிகை. 2, சிலந்திக்கு எத்தனை கால்கள்? 8. 3, பந்தை அடிக்க உதவுவது மட்டை. 4, பசுவின் உணவு புல். 5, மீன் பிடிக்க உதவும் வலை. 6, ஒரு தின்பண்டம் அப்பம். இந்த வார்த்தைகளை ரவுண்ட் பண்ணி டேஷில் எழுதிக்கணும். அடுத்து 2, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுக. கீழே 10 ஆங்கில சொற்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிக்ஷனரியை பார்த்தும் எழுதலாம். இப்போ நான் சொல்கிறேன். 1, சீஷோர் கடற்கரை. 2, மார்னிங் காலை. 3, ஃபீல்டு களம்னு சொல்லலாம், வயல்னு சொல்லலாம், ஃபீல்டு. 4, மேங்கோ ட்ரீ மாமரம். மேங்கோ ட்ரீனா மாமரம். 5, சைக்ளோன் புயல். 6, நேச்சர் இயற்கை. 7, போல் முத்து. 8, ஃபார்மர் விவசாயி. 9, ப்ராஜெக்ட் செயல் திட்டம். 10, சர்க்கஸ் வேடிக்கை வட்டரங்கம். திரும்ப சொல்கிறேன். 1, சீஷோர் கடற்கரை. 2, மார்னிங் காலை. 3, ஃபீல்டு களம் அல்லது வயல். 4, மேங்கோ ட்ரீ மாமரம். 5, சைக்ளோன் புயல். 6, நேச்சர் இயற்கை. 7, போல் முத்து. 8, ஃபார்மர் விவசாயி. 9, ப்ராஜெக்ட் செயல் திட்டம். 10, சர்க்கஸ் வேடிக்கை வட்டரங்கம். 3வது, கலங்கரை விளக்கம். இச்சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக. இப்போ கலங்கரை விளக்கத்திலிருந்து நீங்கள் புது சொற்கள் எழுத்துக்களை எடுத்து புது சொற்களை உருவாக்கலாம். 1, களம்னு அங்கேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? 2, விளக்கம் எழுதிக்கலாம். 3, கரை எழுதிக்குங்க. 4, கலங்கம் இல்லைன்னா கலக்கம்னு எழுதலாம். கரை, விளக்கம், கலங்கம். 4வது, ஒரு கதையின் முதல் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தொடர் கூறி கதையை நிறைவு செய்க. கதைத்தொடர் 4 கதைத்தொடர்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதையை கண்டினியூஷன் பண்ணி அந்த கதையை முடித்து வைக்கணும். முதல் கதை, அன்று காட்டு அரசன் சிங்கத்திற்கு பிறந்த நாள். இதுதான் கதையோட ஆரம்பம். இப்போது ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு லைன் சொல்லிகிட்டே வந்தாக்கா அந்த கதை முடிஞ்சிடும். அதே மாதிரி கதைத்தொடர் 2, இன்சுவை பள்ளி செல்லும் வழியில் பணப்பை ஒன்றை கண்டெடுத்தாள். அப்புறம் இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு லைன் சொன்னாக்கா கதை முடியும் இல்லையா? அவங்கவுங்க சொந்தமாக சொல்லலாம். அடுத்து கதைத்தொடர் 3, கவியரசன் நாய் பூனை போன்ற விலங்குகளை துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி அடைவான் இருக்கு இல்லையா? இதை ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு லைன் சொல்லி முடிக்கலாம் கதையை. கதைத்தொடர் 4, நரி ஒன்று கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்த மான்களை கண்டது. இந்த கதையை எப்படி முடிக்கணும்னு ஒவ்வொருத்தராக சொல்லி முடிக்கணும். அடுத்து 5வது, கடல் வளங்களை கண்டுபிடிப்போம்.
ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையில் கடல் வளங்கள் என்னென்ன இருக்குதுன்னு வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளை நம்ம வட்டம் விட்டுட்டு அந்த வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை நம்ம இங்கே கோடிட்ட இடத்துல எழுதணும். எடுத்துக்காட்டாக சிப்பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இன்னும் 5 வட்டங்களை போடணும். முதல்ல என்ன போடலாம்? பவளம், மேலிருந்து கீழே வருது இல்லையா, பாவாலயம் பவளம். அடுத்து சங்கு, சாயங்கு சங்கு வந்திருக்கு இல்லையா. அடுத்து மீன், மீ இன் மீன். அடுத்து முத்து, மு இத்து முத்து இல்லையா. அடுத்து ஆமை, ஆமை ஆமை கொடுத்துருக்கு இல்லையா, அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி இங்கே எழுதணும். சிப்பி, பவளம், சங்கு, மீன், முத்து, ஆமை. அடுத்து 6வது சரியான சொற்களை எடுத்து பொறுத்துக. கீழே டேஷ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 வார்த்தைகள், ஒரே ஓசையுடைய 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த வார்த்தை சரியானதோ அதை எடுத்து அந்த டேஷில் எழுதணும். 1, வீட்டுக்கு ஒரு டேஷ் வளர்ப்போம். மரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, சின்னரா வருது இல்லையா. 2வது வரக்கூடிய சின்னரா வரக்கூடிய மரம், அந்த மரம் எடுத்து இங்கே எழுதணும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். அடுத்தது 2, உயிர் கொடுப்பான். என்னது? தோழனா தோழனா. இதில் தோழன் சரியான விடை இல்லையா. தோழன் முதல்ல வரக்கூடிய தோழனை எடுத்து டேஷில் எழுதிக்கணும். உயிர் கொடுப்பான் தோழன். 3, நேர்மை எப்போதும் டேஷ் தரும். இதில் நன்மை, நன்மைன்னு கொடுத்துருக்காங்க. 2வது வரக்கூடிய அந்த நன்மை எடுத்து எழுதணும். நேர்மை எப்போதும் நன்மை தரும். 4, கொடுத்து டேஷ் இன்பம். கொடுத்து மகிழ்வது மகிழ்வது. இதில் முதல்ல வரக்கூடிய மகிழ்வது, கொடுத்து மகிழ்வது இன்பம். 5வது டேஷ் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? குழந்தை, குழந்தை. இப்போ இதில் முதல்ல வர்றது தான் கரெக்ட் இல்லையா. குழந்தை, டேஷில் குழந்தை எழுதணும். 1, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். 2, உயிர் கொடுப்பான் தோழன். 3, நேர்மை எப்போதும் நன்மை தரும். 4, கொடுத்து மகிழ்வது இன்பம். 5, குழந்தை இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும். அடுத்து 7வது, பின்வரும் சொற்களை கொண்டு சொற்றொடர் உருவாக்கலாமா. இப்போது எடுத்துக்காட்டு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அந்தந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற சொற்றொடர்கள் உருவாக்கணும். எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. மழை, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். மலை, உயர்ந்து நிற்பது மலை. எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து நாம் எழுதணும். கறி, அடுப்பில் எரிவது கறி இல்லையா. அடுப்பு, விறகு கறி இருக்கு இல்லையா, விறகு எரிஞ்ச உடனே கிடைப்பது கறி இல்லையா. அடுப்பில் எரிவது கறி. அடுத்தது கறி கொடுத்துருக்காங்க. அம்மா சமைப்பது கறி. அம்மா சமைப்பது என்ன? காய்கறி இல்லையா, அந்த கறி தான் சமையல். காய்கறியை தான் கறின்னு சொல்கிறது. அம்மா சமைப்பது கறி. அடுத்து தவளை, தவளை இருக்கும் இல்லையா, தவளை தண்ணீரில் இருக்கும் இல்லையா, பார்த்துருக்கீங்க இல்லையா, சத்தம் போடுமா இல்லையா தவளை, அந்த தவளையை தான். தவளை நீரிலும் நிலத்திலும் வாழும். தவளை நீரிலும் நிலத்திலும் வாழும். அடுத்த தவளை என்னென்னா, நம்ம தண்ணீர் குடம் இருக்கு இல்லையா, அதை தான் தவளைன்னு சொல்கிறது. தவளையில் தண்ணீர் உள்ளது. தவளையில் தண்ணீர் உள்ளது. அடுத்து வழி, வழிக்கு என்ன எழுதலாம்? எப்போதும் நேர் வழியில் நடக்க வேண்டும். நேர் வழி இருக்கு இல்லையா, குறுக்கு வழி போகக்கூடாது, நேர் வழியில் தான் போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா. எப்போதும் நேர் வழியில் நடக்க வேண்டும். வலி, மாலா தலைவலியால் மருத்துவமனை சென்றாள். மாலா தலைவலியால் மருத்துவமனை சென்றாள். வலிக்கும் இல்லையா, அதனால் மருத்துவமனைக்கு செல்லணும்னு போகிறாங்க. மாலா தலைவலியால் மருத்துவமனை சென்றாள். அறை, முழு எண்ணின் பாதி அறை. முழு எண்ணின் பாதி அறை. அடுத்து அறை, ரூம் சொல்லுவோம் இல்லையா, அறை. என் வீட்டில் 4 அறைகள் உள்ளன. என் வீட்டில் 4 அறைகள் உள்ளன. அடுத்து மனம், ஏழைகளுக்கு உதவும் மனம் வேண்டும். ஏழைகளுக்கு உதவும் மனம் வேண்டும். மனம்னா உள்ளம் இல்லையா, ஏழைகளுக்கு உதவும் மனம் வேண்டும். அடுத்து மனம், மனம்னா வாசனை இல்லையா, அந்த வாசனை தான் மனம் சொல்லுவாங்க. மல்லிகை மனம் வீசும் மலர். மல்லிகை மனம் வீசும் மலர். அடுத்து அறிந்து கொள்வோம். கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். கடலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 புணரி, 2 ஆழி, 3 சாகரம், 4 இங்கே இல்லை, 5 சமுத்திரம், 6 பவ்வம், 7 வேலை, 8 முன்னீர், 9 நீராழி, 10 பெருநீர். இந்த 9 வார்த்தைகளில் சமுத்திரம் கேள்விப்பட்டிருப்போம்.
மற்ற எல்லாமே கேள்விப்படாத வார்த்தைகள் தான் இல்லையா? அப்போது கடலை பற்றி நிறைய வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். கடலுக்கு மறுபெயரை என்னென்ன சொல்லலாம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம கேள்விப்படாத பேர் தான். நன்றி, வணக்கம்.